வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. பிளசிபோ எஃபெக்ட் பற்றி 2 வீடியோ போட்டாச்சு. இது 3வது வீடியோ. இது ஜோசப் டாக்டர் ஜோசப் மர்பி புக்கில் இருந்தது இந்த ஸ்டோரி. சரி, அதையும் பகிர்ந்துக்கலாமே. ஓகே. ஒரு தந்தை ஒரு நாட்பட்ட வியாதியில் மரண படுக்கையில் இருக்காரு. பையன் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறான். டாக்டர்ஸ் கை விரிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைப்பா, கவுண்டிங் டேஸ், நாட்கள் எண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பையனுக்கு இந்த பிளசிபோ எஃபெக்ட் பற்றி ஏற்கனவே தெரியும். சரி, டேட்டு தான் குறிச்சிட்டாங்க, இந்த டெஸ்ட்டு பண்ணால் என்ன அப்படின்ட்டு யோசிக்கிறான். என்ன பண்ணும்போது அப்படி யோசிக்கும்போது அவனுக்கு திடீர்னு ஒரு இது வருது. அவங்க அப்பா ஒரு தீவிர மத பற்றாளர். கிறிஸ்டியானிட்டி, ஜீசஸ் மேலே மிகுந்த நம்பிக்கை உள்ளவர். என்ன பண்ணுறான், சரி ஓகே, ஒரு பில்டப் பண்ணுறான். ஒரு நாள் திடீர் அவசரமாக எங்கேயும் வெளியே போயிட்டு வர மாதிரி போயிட்டு வரான். கொஞ்சம் லேட்டாக அவங்க அப்பா கிட்ட, அப்பா இது மாதிரி இயேசு சிலுவையில் அரைஞ்ச அந்த மரத்துண்டு இருக்குல்ல, அதில் ஒரு துண்டு என் ஃப்ரெண்டுக்கு இஸ்ரேலுக்கு போனப்போ கிடச்சிதான். ஸோ அதை அவன் மோந்திரமாக செஞ்சு போட்டு வந்தான். அந்த மோந்திரத்தை ஒரு நிமிஷம் கூட எங்கள் அப்பா ரொம்ப உயிர் ஊசலாயிட்டிருக்கு, அவர் அதால் அவர் பிளஸ்ஸிங் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தப்பா அப்படின்னு சொல்கிறான். என்னது, இயேசு சிலுவையில் அரைஞ்ச மரத்தோட துண்டா அப்படின்னு சொல்லி அந்த மோந்திரத்தை அந்த பையன் கிட்ட வெடுக்குன்னு பறிச்சுக்கிறாரு. பறித்து இறுக்கி பிடிச்சி தான் நெஞ்சோடு வச்சுக்கிட்டு ப்ளஸ் பண்ணுறாரு. அவர் எப்படி ப்ளஸ் பண்ணால் தான் ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு ப்ளஸ் பண்ணுறாரு. ரெக்கவரி ஆகணும் ப்ளஸ் பண்ணுறாரு. அது என்ன ஆகுதுன்னா, நாள் கணக்காக ப்ளஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்குது. அவருக்கு எந்த மருந்தும் கொடுக்கல, அவர் ஒன்லி பிளஸ்ஸிங் மட்டும்தான், ப்ரேயர் மட்டும்தான். அவர் கண்டினியூஸாக ப்ரே பண்ணிகிட்டே இருக்காரு. அதோட விளைவா அவர் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள், அதாவது 1 வாரம் 10 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ண ஆரம்பிக்கிறார் அவர். அப்புறம் ஒரு வழியாக அந்த வியாதியிலேருந்து மீண்டு வந்துட்டார். என்ன நடந்ததுன்னா, அவன் அந்த இயேசு அந்த சிலுவையில் அரைக்கப்பட்ட மரத்தோட மோந்திரம்னு சொன்னது அவனே ஒரு சின்ன மரத்துண்டை எடுத்து கொள்ளர்கிட்ட கொடுத்து அதை மோந்திரமாக செய்ய சொல்லி கொண்டு கொடுத்தது தான். ஆனால் அவருக்கு அவன் கிரியேட் பண்ண அந்த ஹோப், அந்த நம்பிக்கை, அவருக்கு இருந்த மிகுந்த கடவுள் பற்றுதல் ஒட்டுக்கா அந்த வியாதியை கிளியர் பண்ணிடுச்சு. மீண்டும் விவாதிப்போம்.